ஹாய், நம்ம கடை பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் பாஸ் பெட் ஷாப்பு. குரு தேட்டர் ஆப்போசிட்டில் சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு தேவையான கேட்டு டாகுக்கு தேவையான அசசரிஸும் ஃபுட்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். A to Z எல்லாமே கிடைக்கும். சின்ன பேக்லேருந்து பெரிய பேக் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட காமிப்போம். ஃபுட் வந்து ஸ்டார்டிங் என்ன பிராண்ட்ல இருந்துக்கா நீங்கள் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங் வந்து பெடிகிரியிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். பெடிகிரிலேருந்து நம்மக்கிட்ட பப்பி, அடல்ட்டு இது ரெண்டுலேருந்துமே இருக்கும். சின்ன பேக்லேருந்து பெரிய பேக்லேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பப்பிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஃபீட் ட்ரை ஃபுட்டாக கொடுக்காம ஊற வச்சு ஃபீட் பண்ணுறது. ஊற வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவன் கடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரையாகவே கொடுக்க ஆரம்பிச்சு. அடல்ட்ஸுக்கு ட்ரையாகவே கொடுக்கலாமா? அடல்ட்ஸ்க்கு ட்ரையாகவே கொடுக்கலாம். பெடிகிரியில் எத்தனை கேஜி வரைக்கும் உங்கள்கிட்ட கிடைக்கும்? நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து 37 கிராம்ஸ்லேருந்து 20 கேஜி வரைக்கும் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்ன வச்சுருக்கீங்க பிராண்ட் இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாம். இப்படி அடுத்து காட்டிடுங்கக்கா. அதுக்கப்புறம் பர்பிள் டைல் இருக்குது. இது பர்பிள் டைல். ஆமாம், இது வந்து பர்பிள் டைல் அடல்ட்டு பப்பி ரெண்டுக்குமே வரும். இதுவும் அடல்ட் பப்பிக்கு ரெண்டுமே ஒரே தான் கொடுக்கணுமா? தனித்தனியாகவே வரும். பப்பிக்கு தனியாக அடல்ட்டுக்கு தனியாக வரும். இது ஸ்டார்டிங் 400 கிராம்ஸ்லேருந்து 22 கேஜி வரைக்கும் வரும். ஓகேக்கா, வேறு அடுத்து வந்து நம்ம கிட்ட ராயல் கேனின்ல இருந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா மினி பிரீடு, மேக்ஸ் பிரீடு அந்த மாதிரி வரும். மினி அப்படின்னா எது கொடுக்கிறது? அது பாத்தீங்கன்னா இந்த பொமேரியன், ஜிட்சு அந்த மாதிரி டாய் பிரீட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டியது. இது டைரக்டா ஃபீட் பண்றதா தண்ணில ஊற வச்சா? இது ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டர் வந்து நீங்க தண்ணில ஊற வச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பப்பி வந்து நீங்க டைரக்டா கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸி ஸ்டார்டரும் அப்படிதான், பப்பியும் அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸி வந்து பெரிய லார்ஜ் பிரீடு கொடுக்கும். ஆமா, லார்ஜ் பிரீடு, ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப் அந்த மாதிரி பெரிய பெரிய லார்ஜ் பிரீடுக்கு அது கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே, அரிசி வந்து என்ன அரிசி? அந்த மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 25 கேஜி வரைக்கும் உங்கள்கிட்ட கிடைக்கும். 20 கேஜி 15 கேஜி வரைக்கும் இருக்கும். அரிசி வந்து 15 கேஜி வரைக்கும் இருக்கு. அடுத்து என்னக்கா இருக்கு? அப்படியே வரிசையா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இதுலயே பெரிய பேக். இது வந்து உங்களுக்கு பிரீடுக்குனே தனியா இருக்கும். ஜிட்சுக்கு அப்படின்னு தனியா கொடுக்கறதா அடல்ட்டுக்கு? இது வந்து அடல்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரீடுக்கும் தனித்தனியாவும் இதுல ஃபுட் ராயல் கேன்ல தனித்தனியாவே எல்லாத்துக்குமே இருக்கு. செப்பரேட்டா வேணும் கேட்டா நீங்க ரெடி பண்ணி கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். வேறக்கா இது என்ன பிரீடு? இதுக்கா இது என்ன ஃபுட்டுக்கா? இதுவும் வந்து டாக் ஃபுட்டு தான். சின்ன இதுல இருந்து சின்ன பிரீட்ல இருந்து பெரிய பிரீடு வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து கிபிள் சைஸ்ல வராது. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷீட் மாதிரி வரும். ஓ, இந்த மாதிரி வரும். கருவாடு மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். சுடுதண்ணில ஊற வச்சு கொடுக்கலாம். இது பெனிஃபிட் என்னன்னா மோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. டைஜஷன் ஆயிருவேமா? ஆமா. ஓகே, இது எத்தனை கிலோக்கா? இது 2 கேஜி வரும். 2 கேஜியா? ஓகே, வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரீமியம் பிராண்ட் இருக்கு. பிராண்டுக்கா பார்த்ததே கிடையாது இங்கே. இது வந்து ஆர்ஜின். இது வந்து இதுக்குதுலே ப்ரீமியம் ஃபுட்டு இதுதான். இது இம்போர்ட்டட் ஃபுட்டாக்கா? ஆமாம், இம்போர்ட்டட் ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா 6 ஃபிஷ். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா 6 வகையான மீன் வந்து இதில் இருக்கும். ஓ, ஃபிஷ் மட்டும் வச்சு பண்ணிருப்பாங்க. இது வந்து இருக்கும். 6 வகையான மீன் இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு லார்ஜ் பப்பி, மினி பப்பி இதுமே ராவா ஃபீட் பண்ணலாமா இல்ல இது ஊற வச்சு ராவா கொடுக்கறதா? அதாவது ஸ்மால் குட்டிக்கு மட்டும் நீங்க ஸ்டார்டிங் வந்து எந்த ஃபுட்டா இருந்தாலும் சுடுதண்ணில ஊற வச்சு கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். சரி, வந்து இதெல்லாமே அடல்ட்னால இது ராவாவே அப்படியே ஃபீட் பண்ணலாம். இது வந்து ரெண்டுக்குமே கொடுக்கலாம். அடல்ட்டும் கொடுக்கலாம், அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம், பப்பிக்கும் கொடுக்கலாம். சேம் ஒரிஜினல். இதுவும் நீங்க அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம், பப்பிக்கும் கொடுக்கலாம். இது தனியா செப்பரேட்டா பப்பிக்கு மட்டும் கொடுக்கறது. இதுல உங்களுக்கு சிக்கன்ல இருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே. இந்த வான்கோழி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த இது எல்லாமே அதோட மீட் மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே எதுலயுமே போன்லாம் இருக்காது. இருக்காது. இதுக்கு இது எத்தனை கிலோ? இது வந்து 6 கேஜி. அதே இதுல 6 கேஜி. ஆமா. இது எத்தனை கேஜி வரைக்கும் கிடைக்கும் உங்கள்கிட்ட? இது உங்களுக்கு 15 கேஜி வரைக்கும் இருக்கும். இது ஆர்சி மாதிரி 15 வரைக்கும் வரும் ஹையஸ்ட். அதுலயே உங்களுக்கு லார்ஜ் பப்பி இருக்கு பாருங்க. இது எண்டின் போட்டிருக்கிறது. இது என்ன அதிகம்? இதுவும் ப்ரீமியம் ஃபுட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து 96% இருக்கும் இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபுட்டோட. உங்களுக்கு இதில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, லேம் அதாவது மீட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ப்ளூபெரி. ஆமாம், இந்த மாதிரி நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டு மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க. இது பப்பி கொடுக்குறதா? ஆமாம், இது வந்து மினி பப்பிக்கு, அதாவது மினி பிரீடு கூடியது. ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் கொடுக்க தேவையில்லை. சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை. ஆமா, இதுல எல்லா ப்ராப்பரான எல்லாமே இருக்கு. அதாவது உங்களுக்கு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 96% வந்து கம்பல்சரி இதுல புரோட்டீன் இருக்கும். ஓகே, அதனால தனியா நம்ம வேற எந்த சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. இதுக்கா டப்ளிட். இது ஃபர்பிள்டு. இதுவும் ப்ரீமியம் ஃபுட்டு தான். ஆக்சுவலாக இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும். சீ ஃபுட்டு,
அந்த மாதிரி தனித்தனியாக வரும். அதே மாதிரி ப்ரீடுக்கு ஏற்றாப்புல தான் ஃபுட்டும் வரும். ஸ்மால் ப்ரீடு, லார்ஜ் டாக்ஸ்க்கு மட்டும் தான் இருக்காக்கா உங்கள்கிட்ட ஃபுட்டு இல்லைன்னா? கேட்டுக்கும் இருக்குது, டாகுக்கு இருக்குது, அசசரிஸ் எல்லாமும் இருக்குது. ஓகே சரி, அடுத்து கேட்டு ஃபுட்டு பார்த்துருவோமா? இவங்ககிட்ட வந்து ப்ரீமியமாக நீங்கள் ஷேஷே பாக்கெட் 1 kg 500லேருந்து 15, 20 அந்த கேஜி வரைக்கும் ஃபுட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன் டே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீமியமான ஃபுட்டு ப்ரூனோஸ் வைல்டு, என்என்டி, இந்த மாதிரி ஆர்ஜினி ஃபீல்டு இது எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் நிறைய பார்த்துருப்பீங்க. ப்ரீமியமான ஃபுட் வேணும்னு நினைக்கிறவங்க ஹவுஸ் ஆஃப் பாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாமே ப்ரீமியமான ஃபுட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து கேட் ஃபுட் பார்ப்போம். இது கேட்டுக்கு ட்ரையாகவே அப்படியே டேரெக்டாக கொடுக்குற ஃபுட்டு தானக்கா? இது வந்து கிட்டன் ஃபுட்டு. சேம் அதே மாதிரி தான் கேட்டுக்கும் சுடுதண்ணியில் ஊற வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் ஊற வச்சு தான் கொடுக்கணுமா? ஆமாம், ஏன்னா இது வந்து கிபிள் சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்டுனால கிட்டன்றதுனால கடிக்க முடியாதுல்ல, அதுக்காண்டி சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சு தான். குட்டிக்கே எப்பயுமே அந்த 2 months 3 months கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே தண்ணியில் ஊற வச்சு தான் கொடுக்குறோம். ஊற வச்சு கொடுக்குறதே நல்லது. அடல்ட்ஸுக்கு அப்படியே டேரெக்டாகவே ஃபிட் பண்ணலாம். இது என்ன, இது எத்தனை கேஜில இருந்துக்கா கிடைக்கும்? இது நம்மளுக்கு 450 கிராம்ஸ்லேருந்து 20 kg 450லேருந்து கிடைக்கும். அடுத்து என்ன வேரியன்ட் இருக்குது? இதுக்கு அடுத்த வேரியன்ட் நம்மக்கிட்ட மியோ இருக்குது, இது ஃபுட் இருக்குது. இதுவுமே கிட்டன்ஸுக்கு கொடுக்குறது தான், குட்டிக்கு கொடுக்குறது. ஆமாம், இது வந்து கிட்டன் வரும், இது வந்து அடல்ட்டுக்கு கொடுக்குறது. இதுலேயுமே தனித்தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு இதுக்கு இருக்கும். குட்டிக்கு தனியாக அடல்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டார்டிங் அப்படி தான் வரும். குட்டிக்கு வந்து நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட்டுக்கு ட்ரையாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து இது கொடுத்தா நம்ம டயட் ஃபுட் மாதிரி இது மட்டுமே ஃபிட் பண்ணலாம். தனியாக நம்ம ஹோம் ஃபுட்ஸ் எதுவுமே கொடுக்காம இதை டேரெக்டாக. இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து கிட்டன்ஸ்னால் நிறையா ஹேர் ஃபால் ஆகும், அதையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இது கொடுத்தாலுமே தனியாக நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணுமாக்கா? இதுக்கும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்காம உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா ப்ரீமியம் ஃபுட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து அதை பார்த்துருவோமா? அப்படியே அதுக்கடுத்து அதை பார்த்து வாங்க அப்படியே. இது கெனின் க்ரௌனு. இது என்ன பிராண்டு? இது வந்து கெனின் க்ரௌனு. 100 கிராம்ஸ் 450 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பெர்சியன் கிட்டன், பெர்சியன் அடல்ட், நார்மல் கிட்டன், நார்மல் அடல்ட், அந்த எல்லா கிட்டன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இதை ஃபிட் பண்ணலாம். ஆமாம், இதுவுமே ட்ரையாக ஃபிட் பண்ணுறதா இல்லைனா ஊற வச்சா ஃபிட் பண்ணலாம்? எல்லாமே ஊற வச்சா ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் 2 months இது கொடுத்தா அந்த மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை. இது மட்டுமே கொடுத்தா போதும். ஆமாம், இதில் வந்து ஃபிஷ்ஷிலேருந்து சிக்கன்லேருந்து இதுவும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா இது எவ்வளோ அளவுக்கா கொடுக்கலாம் குட்டிக்குன்னா? இப்போ குட்டிக்குன்னா 25 கிராம்ஸவே நீங்கள் வந்து இதிலே போட்டிருப்பாங்களா, மென்ஷன் பண்ணி? கொடுக்குற மாதிரி இருக்கும். 25 கிராம்ஸ் கம்மியாகவே ரெண்டாக பிரித்து அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. 25 கிராம்ஸே ரெண்டு வேலையாக கொடுக்கலாம். மார்னிங் ஒரு வேளை, ஆஃப்டர்நூன் ஒரு வேளை கொடுக்கலாம். ஒரு டைம், ஒரு நாளைக்கு வந்து 4 டைம் ஃபீட் பண்ணணும். ஓகேக்கா. வேற என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இது பெரிய பேக் இருக்குல்ல, பெர்சியன் அடல்ட் கொடுக்குறது, அது நார்மல் அடல்ட். ஓகே. பெர்சியன் கிட்டன், நார்மல் அடல்ட். ஓ, நார்மல் கிட்டனுக்கு தனியா இருக்கு, பெர்சியனுக்கு தனியா இருக்கு. ஆமா, எல்லாமே தனித்தனியா இருக்கு. இதுல தனித்தனியா வந்துரும். அதுக்கப்புறம் பிரீமியம், அதுக்கு முன்னாடி பிரீமியம் ஃபுட்னா என்என்டி கொடுக்கலாம். என்என்டி இப்போ டாக்ஸ்க்கு பார்த்த மாதிரி கேட்டுக்கும் என்என்டி இருக்கு. ஓகே, லவ்டா. அது கிட்டன் ஃபுட். இது கிட்டன். ஆமா, இது க்ரூக்கு வரும் அதே மாதிரி. க்ரூக்கு இதுமே ட்ரையா கொடுக்கறதானே? இது அடல்ட் கொடுக்கறது, அடல்ட் ஃபுட்னு மட்டும். இது அடல்ட் கிட்டன். ஓகே. எல்லாத்துக்குமே கிட்டன்ஸுக்கு தனித்தனியா இருக்கு, அடல்ட்டுக்கும் தனியா இருக்கு, நாட்டு பூனை கொடுக்குற மாதிரினாலும் தனியா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வேற என்னென்ன ஃபுட்டுக்கா உங்களுக்கு? வேற என்னென்ன பெட்ஸுக்கு இருக்கு? பேர்ட்ஸுக்கு இருக்குமா நம்மகிட்ட? பேர்ட்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். ஓகே. வேற எதுவும் அந்த குட்டி ஒரு மாசம் குட்டிக்கு ஃபீட் பண்றது மாதிரி இருக்கும். ஓகே. இது எல்லா A90 ஃபார்முலாவா? அது இல்ல, அது இல்ல, இது அது. இது ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா எல்லா இதுக்கு கொடுக்கிறது. இது எல்லா பேர்ட்ஸ்க்குமே கொடுக்கலாம். வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? வேற வந்து அசசரிஸும் ட்ரீட்ஸும் இருக்கும். இது என்ன இது கொடுக்குறதுக்கா? டாக்ஸுக்கா கிட்டனுக்கா? இது வந்து டாகோடது. டாக் தேவையான ட்ரீட்ஸ் இது எல்லாமே. இது ஸ்டிக் இருக்கும். இது வந்து ஸ்டிக் டைப்ல தான் இருக்கும். சிக்கன் அண்ட் கேரட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேக்கா. இதெல்லாம் அப்பப்போ அது ட்ரைனிங் கொடுக்குறப்ப மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு கொடுக்கலாம். ஃப்ரீ டைமில் ஃபுட்டு போக எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. எல்லா டாக்ஸுமே தனித்தனியாக வருமா இல்லை எல்லாமே? எல்லா டாக்ஸுமே கொடுக்கலாம். நீங்கள் வந்து அதாவது மினி ப்ரீடு, டாய் ப்ரீடுன்னும் போது ஒரு சிலது வந்து ஹார்டாக சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
சாஃப்டாக வர ட்ரீட்ஸும் இருக்குது, ஹார்டாக வர ட்ரீட்ஸும் இருக்குது. அந்த மாதிரியும் இருக்கும். பெரிய ப்ரீட்ஸுக்குலாம் எது கொடுக்கலாம்? இதெல்லாம் டாய் ப்ரீட்ஸ்க்குன்னு சொல்லிட்டீங்க. கொடுக்கலாம். பெரிய ப்ரீட்ஸுக்கு வந்து இது கொடுக்கலாம். அது கொடுக்கலாம். வேற இது இந்த மாதிரி கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். ஓ, சிக்கன் பிரெஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால இதெல்லாம் பெரிய ப்ரீட்ஸ் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு ட்ரீட்ஸ்லேயுமே உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ளேவர், சிக்கன் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். ஃபிஷ் ஃப்ளேவரில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கும். ஓகே, டாக்ஸுக்கே கொடுக்கலாம். இதெல்லாம் டாக்ஸுக்கு கொடுக்கலாம். இதுவுமே பப்பிக்கு கொடுக்கலாமா, அடல்ட்டுக்கு தான் கொடுக்கணுமாக்கா எல்லாமே? இல்லை, இது வந்து ட்ரீட்ஸ்ன்றது வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கொஞ்சம் குட்டியில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம எல்லாமே கொடுக்கறதுனா ஸ்டார்டிங் ட்ரீட்ஸ் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி க்ரீமி ட்ரீட்டாக கொடுக்கலாம். இதுனா உங்களுக்கு குட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரீமியாக தான் இருக்கும். இது வந்து பேஸ்ட் மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபாஸ்ட்டாக டைஜஸ்டின் ஆயிரும். ஆமாம், கடிக்கவே தேவையில்ல, அப்படி முழுங்கிரும். இது என்ன ப்ரைஸ்க்கு வரும்? இது 100 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ். அடுத்து கேட்ஸுக்கு தனியாக இருக்கா? இதுவுமே கேட்ஸுக்கு கொடுக்கலாமாக்கா? இல்லை, கேட்ஸுக்குன்னு தனியாக ட்ரீட்ஸ் இருக்குது. ஓகே. கேட்ஸுக்கு நம்ம மியோ பிராண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் வந்து மியோ பிராண்ட்லேயே ஒரு 4-5 டைப் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது. எல்லாமே ஃபிஷ், சிக்கன் எல்லாமே எல்லா கிட்டன்ஸும் கொடுக்குறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது. நம்மளோட கிட்டனுக்கும் கொடுக்கலாம், அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு எது எது பிடிக்குதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு ஏற்றாப்புல வாங்கி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கேட்டுக்கும் ஸ்டிக் இருக்குது. ஓ, ஸ்டிக் இருக்கும். இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கிறது கடிக்க முடியுமா? இது சாஃப்டாக தான் இருக்குமா? இது ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனியாக பைட்ஸ் மாதிரி வந்துருது. கேட்டுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஆமாம், இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ஓ, இது பிஸ்கெட் மாதிரி வரும். பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அதே மாதிரி கேட்டுக்கு டென்டால் ஸ்டிக் இருக்குது. அது டாகுக்கும் இருக்குது, கேட்டுக்கும் இருக்குது. அதாவது ப்ரஷ் பண்ண சில இதுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடுவாங்க. ப்ரஷ் பண்ண முடியாத கேட்டுக்கு, டாகுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இதை கொடுத்து அதுவே கடிக்கிறப்ப க்ளீன் ஆயிரும், பல்லு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும், ஸ்மெல் வராது. அது உள்ள முழுங்கலாமாக்கா? சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதான். இது டாக்ஸுக்கு கொடுக்கலாம், கிட்டனுக்கு கொடுக்கலாம். டாகோடது பெடிகிரியில் வரும். ஓகே, கிட்டனுக்கு வந்து இந்த மாதிரி. ஓ, இது கிட்டனுக்கு தனியாக. டாக்கும் இது மாதிரி இருக்குது? இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. பெடிகிரி பிராண்டில் வரும். ஓகே. வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அதுக்கப்புறம் ஹார்டான கேட்டிங்களே டாகுக்கு, இந்த மாதிரி போன்ஸ் இருக்குது. கால்சியம் போன்ஸ். ஆமாம், இது எல்லாமே கால்சியம் போன்ஸு. ஒவ்வொரு இன்ச்சு சைஸ்ல இருந்தும் இருக்கும். சின்னதுல இருந்து, அதாவது ஸ்டார்டிங் வந்து இந்த ரேஞ்ச் வரும். ஓ, இதெல்லாம் கொஞ்சம் குட்டியா இருக்குது, கொடுக்கலாம். இதா இருக்கு. இது கடிச்சு முழுங்குற மாதிரி இருக்குமா? இல்ல, சாப்பிடுறதுதான். சாப்பிடலாமா? இதுல இருந்து ஸ்டார்டிங் வரும். இது குட்டி அடல்ட் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குட்டி நாய்க்கு வந்து கொடுக்க முடியாது. இல்ல அது குட்டியா கொடுக்கலாம். இந்த இது பெருசா இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த நாய்க்கு கொடுக்கலாம். பெரிய நாய்க்கு கொடுக்கலாம், பெரிய பிரீடு அந்த மாதிரி கொடுக்கலாம். இது மேக்ஸிமம் எத்தனை மாசங்க யூஸ் பண்ணலாம்? இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரி அதுலேயே இருக்குமா? ஓகே. இல்லை, ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு டாக் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இது ஒரு நாளில் சாப்பிட முடியாது? ஒரு நாள் சாப்பிட முடியாது. அதான் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் வெளியே வச்சிருக்கிறப்ப? அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இல்லை, அது யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் இது லைஃப் லாங் இருக்கும். ஓ, அப்படியா? அந்த மாதிரி வெளியே இல்லைக்கா, ஏற்கனவே கொஞ்ச நாள் விளாண்டுக்கிட்டு இருக்கு, அதை வச்சுட்டு அடுத்தது வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா? இல்லைனா டேரெக்டாக? ரொம்ப மண் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. ரொம்ப மண், ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஓகே. இதுலேயுமே தனித்தனியாக ஒவ்வொன்று வேரியண்ட் இருக்குது. ஆமாம், குட்டிக்கு தனியாக கொடுக்குற மாதிரி, அடல்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாமே அந்த வேரியண்ட்டுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் மாறும். இதுவும் ஸ்டிக்கு தான். ஓ, இதுவுமே கால்சியம் போன் மாதிரி தானே? போன் மாதிரி ஸ்டிக் வரும். இது இதை விட இன்னும் ஹார்டாக இருக்கும். ஓ, இதை விட ஹார்டாக இருக்கும். அடல்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பெரிய ப்ரீட், லார்ஜ் ப்ரீடுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி லேபு, ஷெப்பர்டு அந்த மாதிரி ப்ரீட்ஸுக்கு கொடுக்குறது. இதுலேயுமே நிறையா வேரியண்ட் இருக்குது. ஆமாம், சின்ன பாக்கெட்லேருந்து பெரிய பாக்கெட் வரைக்கும். ஆமாம், இதெல்லாம் அதை விட பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கும். இதுவும் பெருசாக. வேற ஃபுட் இது பெரிய பாக்கெட்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன இருக்கா? ஆமாம், இப்போ நம்ம பார்த்தோம்ல ப்ரீமியம் ஃபுட்டு, அதோட பெரிய பாக்கெட் தான் இது எல்லாமே. இது எல்லாமே 15 kg 20 kg அந்த ரேஞ்ச் வரும். ஆமாம், வந்து அது நம்ம ஸ்டார்டிங் வந்து 2 kg ஆர்ஜின்லேருந்து 2 kgலேருந்து 15 kg வரைக்கும் இருக்கும். ஓகேக்கா, இதெல்லாம் 2 kg அந்த நம்ம பார்த்தது தான். இது வந்து 15 kg. 15 kg இந்த இப்போ மொத்தமாக எடுக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வருமாக்கா? டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. எத்தனை பர்சன்டேஜ்க்காக டிஸ்கவுண்ட் ஆகும்? ஸ்டார்டிங் வந்து 10லேருந்து 20 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வரும். ஓ, ஓகேக்கா. அது ஒவ்வொரு பிராண்ட் பொறுத்து, ஒவ்வொரு பிராண்ட் அந்த குவான்டிட்டி பொறுத்து தான் டிஸ்கவுண்ட் வரும். ஓகே.
இது என்ன பிராண்டுக்கா? இது வந்து அக்கனா, இதுவுமே இம்போர்ட்டட் பிராண்ட். இம்போர்ட்டட் பிராண்டு தான் இதுவும் நமக்கு ஸ்டார்டிங் 2 kgல இதுவே குட்டி இருக்கோ? ஆமாம், ஸ்மால் ப்ரீடுன்னு தான் வரும். ஸ்மால் அடல்ட் இருக்குது இது வந்து. ஓகே. அது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கொடுக்கலாம். டக் ஃப்ளேவரில் இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங் வந்து 11 kg வரும். 11 kg அது அது வந்து 12 kg 15 kg அந்த மாதிரி இருக்கும். அதுவும் எல்லா ப்ரீடுக்கும் எல்லா ஏஜுக்கும் கொடுக்குறது. ஓகேக்கா. இதுக்கு ராயல் கெனால், ராயல் கெனன் ஜெயிண்ட் பப்பி, அதாவது பெரிய லார்ஜ் ப்ரீடு இருக்குல்ல, ஓகே, அது கொடுக்க வேண்டியது 15 kg வரும் இது வந்து. ஓகே. இதுக்கா இது தனியாக ஷெப்பர்டுக்கு மட்டும் கொடுக்குறது ஃபுட்டா? ஷெப்பர்டு படம் பெருசாக போட்டிருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லா ப்ரீடுக்குமே கொடுக்கலாம். அடல்ட்ஸுக்கு ஃபுல்லுமே கொடுக்கலாம். அடல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆல் சைஸ் ஆல் ப்ரீடுன்னு தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. கொடுக்கலாம். 12 kg வரும் அது வந்து. இதுக்கா? இது வந்து டீம் ப்ரீடர்ஸ், அதாவது நம்ம இது பார்த்தோம் இல்லையா, அந்த என்என்டி இது பார்த்தோம் இல்லையா, சேம் அதோட இதுதான் இது வந்து. ப்ரீமியம் ஃபுட்டு தான். ப்ரீமியம் ஃபுட்டு உங்கள்கிட்ட பல்காகவும் கிடைக்கும், பெரிய இதாகும். பெரிய அதை சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். இது ஃபேப்லெட்டும் இதுவும் நம்ம ஷேஷேவை பார்த்தோம். இது 20 kg ஆக்கா? பெருசாக இருக்கு. 20 kg இது வந்து. இது ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். இது ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். இதுக்கெல்லாம் ஆஃபர் டிஸ்கவுண்ட் நிறையா கொடுக்குறீங்களா? டிஸ்கவுண்ட் தருவோம். இம்போர்ட்டட் ப்ரைஸ்க்கு எல்லாமே உங்கள்கிட்ட, இம்போர்ட்டட் ஃபுட் எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும். டிஸ்கவுண்ட் இருக்கும். அதாவது ஃபுட்டு அதாவது சைஸ் பொறுத்து, நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வரும். ஓகேக்கா. இது என்ன பிராண்டு? இது வந்து வெட் லைஃப். இதுவும் நம்ம என்என்டி ஃபார்மினாவோட பிராண்டு தான். அவங்களோட பிராண்டு தான். ஆமாம், அவங்களோட பிராண்டு தான். இது வந்து என்னன்னா நம்மளுக்கு மெடிசன் மாதிரி இந்த ஃபுட்டு இது. ஓகே. இது எப்படின்னா, நீங்கள் டாக் வந்து க்ரோத் இல்லை அப்படின்னா க்ரோத் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓ, இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் கடைசி ஒரு பேட்ச்ல குட்டி போடுதுன்னா கடைசி குட்டி மட்டும் சத்து இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். இதுலேயே சின்ன பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ரீனல் க்ரோத் மாதிரி. இது வந்து இந்த லிவர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஓ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கிற டாக்ஸ்க்கு தனித்தனியா செப்பரேட்டா கொடுக்கும். இதுல growthக்கு வரும், ஜாயிண்ட்க்கு வரும். ஓ ஓகே. அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டாகுக்கு வந்து இது கொடுக்கலாம். ஓ ஹைபாலிஜினிக். இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்குலாம் கொடுக்கலாம். இது இதுதானே அது தெரியல. இது growthன்றது வந்து இந்த இது கொடுக்கிறது ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கிறது. ஓகேங்க. கெனன் கிரிக் வந்து குட்டி கொடுக்கறதா அடல்ட் கொடுக்கறதா? இது வந்து ரெண்டுக்குமே கொடுக்கலாம். கெனன் கிரிக்கா? ஆமா, எல்லா சைஸுக்கும் கொடுக்கலாம், எல்லா ப்ரீடுக்கும் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து அடல்ட் வரைக்கும் நீங்க இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங் வந்து 1 kg. அதுவே நீங்க ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் பப்பிக்கு எல்லாமே ஊற வச்சு கொடுக்கணும், சுடுதண்ணில ஊற வச்சு கொடுக்கணும். அடல்ட்ஸ்க்கு எல்லாமே அப்படியே டைரக்டா ஃபுட்ல ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கிட்ட இப்போ 10 kgல இருந்து 20 kg வரைக்கும் இருக்கும். ஓகேக்கா. ஓகே. அப்புறம் பெரிய பேக் வந்து கெனன் கிரிக் வந்து உங்கள்கிட்ட எப்பயுமே கிடைக்கும். என்னென்ன ஃபுட்டுன்னு உங்கள்கிட்ட எப்பயுமே கிடைக்கும்? இப்போ பார்த்த எல்லாமே எப்பயுமே இருக்குமா உங்கள்கிட்ட? எப்பவுமே இருக்கும், எல்லா ஃபுட்டுமே எப்பவுமே இருக்கும். ஓகேக்கா. இது ட்ரோல்ஸுக்கா? ட்ரோல்ஸ் அடல்ட்ல இருக்கு. ஓகே. இது எல்லாமே இது அடல்ட் கொடுக்கறதா? ஆமா, இது அடல்ட் கொடுக்கிறது. இதுலயே பப்பிக்கும் இருக்கு, தனியா பப்பிக்கு இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் வந்து 1 kg இல்ல 370 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 370 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 kg வரைக்கும் இருக்கும். ஓகேக்கா. அதுக்கா பின்னாடி அக்சஸரிஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க போல? இருக்குங்க, எல்லா அக்சஸரிஸுமே இருக்கும். ஓகேக்கா. ஒன்னொன்னா அப்படியே எடுத்து காட்டிடுறீங்களா? அக்சஸரிஸ் எல்லாமே எப்படி இருக்கு, எல்லாமே எந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம்? இது எல்லாமே கோம்பு தான். ஓகேக்கா. லாங் கோட், ஷார்ட் கோட் எல்லாத்துக்குமே ஹேரி பிரீட்ஸ்க்கு எல்லாமே அது யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா லாங் கோட்டுக்கு யூஸ் பண்ற பிரஷஸ் இது எல்லாமே. ஓகேக்கா. ஷெப்பர்டு, ஹஸ்கி அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி டாக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஹேர் ஸ்ட்ரெட்டிங் அதிகமாகிற டாக்ஸுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே விழுகாது, நீங்க சீவும் போது வந்து முடி வந்து கீழே விழுகாது. ஓ, அதுலயே ஸ்டோர் ஆயிரும், இதாயிடும். நீங்க வந்து இதை பிரஷ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த முடி கீழே விழுகும். ஓகே ஓகே. அந்த டைப் இது வந்து ஷாம்பு அண்ட் பிரஷ். இது வந்து அதுலயே ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கும் போது ஷாம்பு வந்து உள்ள ஊற்றிட்டு நீங்க பிரஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைப் இது. அப்புறம் எல்லாமே டாய்ஸஸ் இருக்கு, எல்லா வெரைட்டியான டாய்ஸஸும் நம்ம கிட்ட இருக்கு. குட்டில இருந்து அடல்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு எல்லா டாய்ஸுமே உங்ககிட்ட இருக்கு. எல்லா டாய்ஸுமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து லிட்டர் இருக்கும் நம்ம கிட்ட. ஓ, லிட்டர் அந்த மண்ணு சொல்லுவோம், லிட்டர் சாண்ட் சொல்லுவாங்க, அது இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங் 5 kgல இருந்து 25 kg வரைக்கும் இருக்கு. ஓகே. ஃப்ளேவர்லயே அது 5 kg என்ன பிரைஸ்ல இருந்து கிடைக்கும் அவரேஜா? அது வந்து உங்களுக்கு மாறி ஒரு ஃப்ளேவர் ஒரு பிரைஸ் வரும். ஓ, அதுலயே ஃப்ளேவர்லாம் இருக்கு, இல்லாத ஒரு இதுவும் வரும். ஓகேக்கா. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ஒரு 400ல இருந்து 420 அந்த ரேஞ்ச் வரும். ஃப்ளேவரோட பாத்தீங்கன்னா 475, அதாவது 5 kgக்கு இந்த பிரைஸ் வரும். ஓகேக்கா.
நீங்கள் 25 கேஜா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் கம்மியாகும். ஓ பெருசாக லார்ஜாக எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாகும். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும். ஆ இது எல்லாமே 25 கேஜஸ். ஓகே ஓகே. இதுலேயும் ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. அதுலேயுமே தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். ஃப்ளேவர் இல்லாமையும் இருக்கும். ஓ நான் ஃப்ளேவர்லேயே இருக்கும். இது டாய்ஸ் காட்டிடுறீங்களா இப்போ? இது எல்லாமே டாக் டாய்ஸஸ். ஓகே. எல்லாமே லப்பர் எல்லாமே சிலிக்கான் தான். ஆமாம் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால கடிக்க முடியாது. ஓகே. ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு கடிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஆனால் கடிக்க முடியாது. ஓட்ட போட்டால் கூட ஓட்டப்பட முடியாது. அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே டாகோட டாய்ஸஸ். இது வந்து இது பார்த்தீங்கன்னா நூடுல் பால் கலர் கலராக அந்த மாதிரி இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். குட்டி வந்து பப்பிக்கு யூஸ் பண்ணலாம், பெருசு வந்து அடல்ட்டாக இருக்கிற டாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பிக்க முடியாது. நிறைய பேர் டவுட்டில் இருக்கும், பிச்சிருவாங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த இது ப்ராப்ளம் எல்லாமே சிலிக்கான் தான், அதனால கடிக்க முடியாது. இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ஓட்ட போடவோ கடிச்சு துப்பவோ அந்த மாதிரி எதுவுமே முடியாது. இது ஆன்லைனில் கூட கிடைக்கல, ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது என்னக்கா மரம் மாதிரி இருக்கு? இதுவும் சும்மா நார்மல் டாய்ஸ் தான், சவுண்டு வரும். ஓ இந்த மாதிரி இது கடிச்சு விளையாடுறதுக்கு தான். ஓ கடிச்சு விளையாடுறது. ஆமாம். அதே மாதிரி இந்த ஒரு டாய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சவுண்ட் பால். ஓ இந்த மாதிரி சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வருது. ஆமாம். இது பெரிய பெரிய டாக்லாம் ரொம்ப இதாக விரும்பி விளையாடுவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது? அதுக்கப்புறம் காலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேக்கா. கிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னதுக்கா? இது வந்து டாகுக்கும் கிட்டனுக்கும் கேட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கலர். இது வந்து 3 மந்த்லேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஓ 3 மந்த்லேருந்து. ஆமாம். கிட்டன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? கிட்டனுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். டாகுக்கும் கேட்டுக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுலேயே மணி வந்துடும், தனியாக வாங்க தேவையில்ல. ஆமாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பப்பி 6 மாதம் 7 மாதத்துக்குனா இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓ இந்த மாதிரி. ஆமாம். இதெல்லாம் 6 மாதம். இது 6 மாதம். 3 மந்த்லேருந்து உங்களுக்கு 10+ வரைக்கும் காலர் இருக்குது. ஓகே. சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு பெரிய பெரிய லார்ஜ் பிரீட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பானதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பானதாக கொஞ்சம் லார்ஜ் பிரீடுக்கு போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு டபுள் கோட்டில் இருக்கும். பெரிய பிரீட்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அதை விட பெரிய சைஸ். ஓ அதை விட பெருசாக இருக்குது. பெல்ட் மாதிரி இருக்குது, ஹியூமன் பெல்ட் மாதிரி. வேறு லீஸ் அந்த மாதிரிலாம் இருக்காக்கா உங்கள்கிட்ட? லீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் சின்னதுலேருந்தே இருக்குது. ஓ லேஸ் அந்த மாதிரி டாய் பிரீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லீஸ் இது. டாய்ஸ் ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பெரிய ப்ரீடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஷோ லீஷும் இருக்குது. ஓ ஷோ லீஸ் தான் கேட்பாங்க. ஷோ லீஸ்லாம் இருக்குது. இது என்ன ப்ரைஸ்க்கு வரும் இந்த ஷோ லீஸ்? இது 250 அந்த மாதிரி. 250. லீஸ் எல்லாமே 250லேருந்து கிடைக்கும். ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 70லேருந்தே இருக்குது. 70லேருந்தே இருக்கா? ஆமாம். 70லேருந்து உங்களுக்கு 1000 வரைக்கும் கூட இருக்குது. இது வந்து 70 ருபீஸ் வரும். 70 ருபீஸ்லேருந்து 1000 வரைக்கும் லீஸ் கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பிரீடு லேபு அந்த மாதிரி டாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்லா இருக்கு. அது குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல தான் ப்ரைஸஸ் வரும். வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ஹார்னஸ் இருக்கு. இதுவும் சைஸ் அந்த மாதிரி தான் வரும். இதுவுமே இதுக்கு போடுறது தான். இது அந்த மணி மாட்டிக்கிறதுனால தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கி மாட்டிக்கிறது. இதுவுமே டாக்ஸ் கிட்டன்ஸ் எல்லாத்தையுமே மாட்டிக்கலாம் பெல்ட்டில். இது வந்து கேட்டுக்குமே தனியாக இருக்கும். இந்த இதில் எதுவுமே போடாமல் இருக்கேக்கா, ப்ளைனாக இருக்குது. அது சும்மா ப்ளைனாக இருக்கும். ஓ இது இது கேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. அது கேட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இது 350 வரும். ஆமாம். அதே மாதிரி ஹார்னஸ் இருக்கு. கேட்டு டாக் ரெண்டுக்குமே இருக்கு. ஹார்னஸ்னா எப்படி? ஹார்னஸ்னா பாடி பெல்ட். ஓ பாடி பெல்ட். ஆமாம். இது வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் கேட்டுக்கு டாக் ரெண்டுக்குமே இருக்கு. என்ன ப்ரைஸ்லேருந்து கிடைக்கும் இது? இது என்ன? இது வந்து நார்மல் தான். இது ஹார்னஸ் லீஸ் ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். 250லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 250. டாய் பிரீடு கேட்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். கேட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, டாக் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 6 மந்த்துக்கு மேலே இருக்க டாகுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டாய் பிரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். டாய் பிரீட்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் கவராக வர இது. ஓ இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான இது. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம் டாய் பிரீடுக்கு. வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் மாஸ்க் இருக்கும். மாஸ்க் இது என்ன பிரைஸ்க்கு? அது குட்டி
ஸ்டார்டிங் 135 இருந்து 135. இது பெருசு வந்து 210. இதெல்லாம் 210 வருது. இது 135. இதெல்லாம் குட்டி டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. அது ஸ்டீல்லேயே இருக்கும், லப்பர்லேயும் இருக்கும். ஓ, ஸ்டீலில் வேறு இருக்குது அதில். கொஞ்சம் லார்ஜ் ப்ரீட்ஸ்க்குலாம் ஆமாம், அந்த மாதிரி ஸ்டீலில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 550 வருது. இன்னும் லப்பர்லேயே இருக்குது, பிளாஸ்டிக் லப்பரில். இது வந்து 400 வருது. வேற எதுவும் சொல்கிறீங்களாக்கா ட்ரீட்ஸ்? இது கேட்டுக்கா? டாகோடது இதெல்லாம். இது வந்து என்னதுக்கா? இது வந்து கேட் டாக் பில்லோ, டாய் பில்லோட பில்லோ. இது படுத்துங்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். பெட்டும் நம்ம கிட்ட இருக்கும். கேட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லை டாகோட ஸ்மால் ப்ரீடுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்பேசியஸாக தான் இருக்கும். ஆமாம், உள்ளே போய் அவங்க ஸ்லீப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இது பில்லோ மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் யூஸ் தான் வரும், ஃபோல்டபுள் தான் இது. ஆமாம், இது இந்த மாதிரி வச்சு பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க தூங்குறதுக்கு. இல்லை அப்படின்னா ஹோம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இது இந்த சைஸ் தானே? இதோட பெருசு கிடைக்குமா? இதோட பெரிய சைஸும் கிடைக்கும். பெருசு இருக்கு உங்கள்கிட்ட. வேற என்ன இருக்கு? ட்ரீ ஹவுஸ் இருக்கு. ஓ, கேட்டோடது. ஓ, இது கேட்டுக்கா? ஆமாம். இது கீழே வீடு மாதிரி இருக்கும். கீழே வீடு மாதிரி இருக்கும். ஆமாம், வீடு மாதிரி இருக்கும். இது மேலே அவங்க உட்காந்து ஸ்லீப்பிங் ஏரியா, விளாட்றதுக்கு இதெல்லாம். இந்த கேஜில் என்ன ப்ரைஸ்லேருந்துக்கா அவங்கள்ட்ட இருக்குது? இது என்ன சைஸு? இது வந்து டாக் கேஜு. நம்மக்கிட்ட 1 அடியிலேருந்து எல்லா சைஸ் கேஜுமே இருக்குது. ஓகே, இது அடுத்த சைஸு. இதுக்கு அடுத்த சைஸு இன்னும் பெரிய பெருசு இருக்குது. ஓகேக்கா. கேஜ் என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் இந்த கேஜ் வந்து 1000 சம்திங், அந்த 1500 அந்த மாதிரி வரும். குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். அது மாதிரி ஃப்ளைட் கேரியரும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணுற கேரியர் மாதிரி இருக்கும். ஓ, இப்போ வெளியூர் இதில் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறப்ப அந்த மாதிரி கொண்டு போகலாம். வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் வெண்டிலேஷன் நல்லா மாதிரி கேரியர் இருக்கும். உங்கள் டாய் ப்ரீடு வச்சுக்கலாம், கேட்டு வச்சுக்கலாம். ஓகே, ட்ராவல் பேக். ஆமாம், கேட்டு ஸ்மால் ப்ரீடு டாகும் வச்சுக்கலாம். ஓகே, ட்ராவல் பண்ணும்போது உள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஓ, இது என்ன ப்ரைஸ் வரும்? இது ஸ்டார்டிங் 1200 ஸ்டார்டிங். இது இந்த சைஸ் மட்டும் தான் வருமா? இதோட பெருசு வருமா? பெரிய சைஸ் வரும். இது கேட்டோட கிரேவி டைப்பு. நம்ம ட்ரை ஃப்ரூட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது கிரேவி அந்த டைப்ல இருக்கும். இதுலயே ஃப்ளேவர். இதுமே ரெகுலரா ஃபீட் பண்ணலாமா? இல்லனா கொடுக்கலாம், ரெகுலரா கொடுக்கலாம். நீங்க என்ன ஃபுட் கொடுக்குறீங்களோ அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே, இப்போ அந்த இது ஃபுட் கொடுக்குறோமா, ட்ரை ஃபுட் கொடுக்குறோம்னா அதோட இத மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். டைரக்டா இது தனியா ஃபீட் பண்ண கூடாதா? பண்ணலாமா? இது கேட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா, டாக்ஸ்க்குலாம் கொடுக்கலாமாக்கா? டாக்ஸ்க்கு இருக்கு, கேட்டுக்கு டாக்ஸ்க்கு இருக்கு. ஓ, டாக்ஸ்க்கு தனியா இருக்கா? இது ட்ரோல்ஸ் பிராண்ட்ல வரும். இதுக்கா? இது வந்து கிரேவிலே புட்டிங் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஓ, தயிர் மாதிரி கொஞ்சம் கெட்டியா வரும். அந்த மாதிரி கெட்டியா இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா டாக் வந்து நல்லா பசி எடுக்கும். இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கும்போது சாப்பிடாம இருக்கிற டாக்ஸ்க்குலாம் இதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம ஹோம் ஃபுட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுமே நிறைய ஃப்ளேவர் இருக்கு. இதுல நிறைய ஃப்ளேவர் இருக்கும். ஃபிஷ் இருக்கும், சிக்கன், டாக்ஸ்க்கு தனியா இருக்கு, கேட்டுக்கு தனியா இருக்கும். ஓகே, இதுக்கா? இதுமே வந்து நீங்க காட்டுங்க, ரூல்ஸ் கிரேவி தான். இது வந்து இது பெருசா இருக்கு, பப்பி அடல்ட்க்கு. இது ஆஃபர்ல இருக்கும் 5+1ன்ற மாதிரி. ஓ, இது 5 வாங்குனா 1 ஃப்ரீ வருமா? இல்ல, உள்ளே இன்சைடே இருக்கும். அதான் பாக்ஸ்க்கு ஒரு பேக். அதான் அந்த பாக்ஸ் டோட்டலா வர்றது 5 வாங்குனா 1 ஃப்ரீ வேற வந்துரும். வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? இது என்னது? பேஸ்ட் தான். இது வந்து நம்ம அங்க கிரீமி ட்ரீட் பார்த்தோம் இல்லையா, ஓகே, சேம் அந்த மாதிரி தான் இது இருக்கும். அது வந்து செர்லாக் பப்பிக்கு, பப்பியோட செர்லாக். ஆமா, இது அந்த கெனைன் கிரிக்கோட பிராண்ட்ல வருது. இது எத்தனை? 300 கிராம். இது வந்து எத்தனை மந்த் பப்பி வரைக்கும் கொடுக்கலாங்க? குட்டில இருந்து 3 மந்த் அந்த மாதிரி. இல்ல அதுலயே போட்டுருக்காங்க, எல்லா பிரீட்ஸும் கொடுக்கலாம். இது 15 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட குட்டி இருக்கு. குட்டிக்கு நீங்க மதர் ஃபீட் பண்ணக்கப்புறம் ஃபீட் பண்றதுன்னா இந்த மாதிரி செர்லாக் ஃபீட் பண்ணலாம். வேற அப்படி என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஷாம்பு ஐட்டம் இருக்கு. ஸ்டார்டிங் என்னென்ன ஷாம்பு இருக்கு, எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்லிடுறீங்கக்கா. நம்ம கிட்ட நார்மல் ஷாம்புல இருந்து
ப்ரீமியம் ஷாம்பு வரைக்குமே இருக்கும். ஓகேக்கா. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிக்குக்கு இருக்கும். இது தனியாக டிக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் இது பவுடர் மாதிரி வருமா ஷாம்பு தானா? ஷாம்பு தான் வரும். ஷாம்பு தான் ரெகுலர் யூஸ் பண்ணலாமா இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் நீங்கள் நம்ம எப்போ குளிப்பாடுறோம், வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டுறா இல்லை வீக்லி 2 டைம்ஸ் குளிப்பாட்டும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. இது இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இச்சிங் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஸ்கின் அலர்ஜி வர்றது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் இருக்க டாக் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. இதுக்கா இது வந்து பிளாக் கோட், அதாவது இப்போ பிளாக் கலர் டாக் இருக்கும். பிளாக் கோட், இது ஒயிட் கோட் ஒயிட் கோட் அந்த மாதிரி தனித்தனியா கோட்டுக்கு. ஒயிட் கோட்னா அந்த பொமேரியன் அந்த மாதிரி டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். லேப் அந்த மாதிரி. பிளாக் கோட்னா அந்த லேப் இந்த மாதிரி. ஆமா, பெரிய நாய்க்கு அந்த மாதிரி. இது தனித்தனியாவே ஒவ்வொரு கோட்டுக்கு ஏத்தாப்லயே தனித்தனியா இது இருக்கு. பேஸ்ட் இருக்கு. இது டாகோட பேஸ்டா? ஆமா. டாக்ஸ்க்கு தனியா பேஸ்ட்லாம் இருக்கு. இது தனியா எப்படிக்கா டைரக்டா கொடுக்கணுமா இல்ல அதுக்கு தனியா பிரஷ் எல்லாம் இருக்காக்கா? பிரஷும் தனியா இருக்கா? இது என்ன இருக்கு? பவுடர். இது ரெண்டுமே ஒண்ணுதான். இது எல்லாமே ஹிமாலயனோட டிக் பவுடர். டிக் பவுடர் இது வந்து. இது டாக்ஸ்க்கு யூஸ் பண்றதா கேட்டுக்காக்கா? ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாமா? இது குட்டிக்கு தான் யூஸ் பண்றதா இல்ல அடல்ட் வளர்ந்தது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது டைரக்டா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா குளிக்க வச்சுட்டு அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணணும். அப்ப அந்த டிக்ஸ் இருக்கிற இடத்துல இத கொட்டி விட்டுறணும். இது டைரக்டா அப்படி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி டாக்ஸ் நீங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரீங்க, பாதம் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது போறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கால்ல ஏதாவது அழுக்கு இருக்கு இல்ல ட்ரையா இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டர். இது எல்லாமே பாக் க்ரீம்ஸ். ஆமா. வேறக்கா அதுக்கப்புறம் மெடிசின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சொல்லலாமா? சொல்லுங்க. அதெல்லாம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தானே? டாக் பெர்ஃப்யூம் சொல்லிருங்க. அப்படியே நீங்க அப்படியே வீடியோல சொல்லுங்க, எடுத்து காட்டிடுங்க. ஒவ்வொரு ஃப்ளேவர்ல இருக்கு அப்படின்னு. இது வந்து டாகோட பெர்ஃப்யூம்ஸ். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ல எல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட. எல்லா டாக்ஸ் குட்டிக்குமே யூஸ் பண்ணலாமா? குட்டிக்கு வந்து 3 மந்த் அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வளர்ந்தோனே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுமே செப்பரேட்டா ரெண்டுக்குமே ஒன்று தான். டாக்ஸுக்கும் இதே தான், கேட்ஸுக்கும் இதே தான். கேட்ஸுக்கும் ஆமா, ரெண்டுமே ஒரே இதுதான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே. கேட் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த பில்லோ அந்த மாதிரி ஏதாவது சுரண்டிகிட்டே இருக்கு எப்போவும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுதுன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதை வந்து அது சோஃபால கிழிச்சு விட்டுரும், கிழிச்சு விடாம இருக்கும். இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டா அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணணுமா, கேட் மேல ஸ்ப்ரே பண்ணணுமா? இல்ல, அந்த இடத்துல அந்த சோஃபால ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அது கிழிக்காது, அங்க போய் கிழிச்சு விடாம இருக்கும். இதுக்கா? இது பெர்ஃப்யூம் தான். இது பெர்ஃப்யூம் தான். வேற இது டேப்லெட்ஸ் ஆக இதெல்லாம் ட்ரூல்ஸ்ல மல்டி விட்டமின் டேப்லெட் அந்த மாதிரி வரும். இது ஒன்னொன்னு ஒவ்வொரு இது ஸ்கின் கோட், விட்டமின்ஸ், கால்சியம் விட்டமின் இருக்கும். கால்சியம் இது எல்லாமே பப்பி கொடுக்கறதா அடல்ட்ஸ்க்கு கொடுக்கறதா? இந்த பப்பில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குட்டில இருந்தே கொடுக்கலாம். 3 மாசம் 4 மாசம். 3 மாசம் 4 மாசத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். மல்டி விட்டமின் சிரப், டேப்லெட் எல்லாமே. சிரப் டேப்லெட் எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. சத்து டானிக் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஃபிஷ் ஆயில் இருக்கு அந்த தேன் டப்பா. இது வந்து ஃபிஷ் ஆயில். இது வந்து ஃபுட்ல ஃபீட் பண்றதா? தனியா கொடுக்கறதா? என்ன ஃபுட் கொடுக்குறீங்களோ அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபுட் ஃபீட் பண்றப்ப நம்ம நார்மலா ஹோம் ஃபுட்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ட்ரை ஃபுட் கொடுக்குறோம்னா கொடுத்தாலும் சரி, ட்ரை ஃபுட்னா சரி, ஹோம் ஃபுட்னாலும் சரி, இதை சேர்த்து கொடுக்கலாம். இது ஃபிஷ் ஆயில் எதுக்காண்டிக்கா கொடுக்கறது? ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கிறதுக்காண்டி. டாக்ஸுக்கு. கிட்டன்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? இதுமே நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி எவ்வளோ அளவுக்கு கொடுக்கலாம்? அது இதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன ப்ரீடுக்கு எவ்வளோ. பின்னாடி எல்லாமே அவங்களே போட்டிருப்பாங்க. ஓகே. வேற என்ன இருக்குக்கா? அதுக்கப்புறம் டார்னிக் மாதிரி. இதுவா? சொல்லிடுங்க அப்படியே. இது சிறப்பு விட்டமின் சிறப்பு. இது அந்த ஸ்டார்ச் கோட். இதுக்கா? இதுவுமே உங்களுக்கு கோட் சிறப்பு தான். டாகு கேட் ரெண்டுக்குமே கொடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டாகு கேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒமேகா 3, 6, 9 அந்த மாதிரி விட்டமின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கா? இதுவுமே அதுக்கு தான் போல. இது அட்வான்ஸ். இதுவும் சேம் அதே தான். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டாகு கேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி கேட்ஸுக்குலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, அப்போ யூஸ் பண்ணுறதா? இது ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் சிரப் அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே இது விட்டமின்ஸ்.
மல்டி விட்டமின்ஸ். மல்டி விட்டமின்ஸ். இது வந்து குட்டிக்கு கொடுக்குறதா அடல்ட்டுக்காக? ரெண்டுக்குமே கொடுக்கலாம். ரெண்டுக்குமே கொடுக்கலாம். கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் விட்டமின்ஸு, அமோனியா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட். வேறக்கா இந்த லிவர் டானிக் உள்ள இருக்கு, ஹிமாலயா தான். இந்த லிவர் T20 அது இதுதான் ஸ்கின்னுக்கு தானே. அது அதே சொல்லிடுங்க. இது வந்து லிவர் டானிக்கு, டாகு கேட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது குட்டிக்கா அடல்ட்டுக்கா? எல்லாத்துமே குட்டிக்கும் சேர்த்து கொடுக்கலாம். ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டாகு கேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இது லிவர் டானிக் எது கொடுக்கறது? லிவர் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, டைஜஷன் ஆகாம பிரச்சனை அப்படின்னும் போது இந்த டானிக் இதுக்கா? இது வந்து ஸ்கின்னுக்கு தான். ஓ, லாங் கோட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற நம்ம கிட்ட ஃபேன்சி பவுல்ல இருந்து இருக்கு. இதெல்லாமே குட்டி பிரீட்ஸ் யூஸ் ஆமா, பண்றது. சின்ன சின்ன இது கேட்டுக்கு இது ஸ்டாண்டோட வரும். ஓ, தண்ணி சாப்பாடு ரெண்டுமே வச்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரீடுக்கு யூஸ் பண்றது. ஆமா, கழுத்து வலிக்காம இருக்கு, கீழே குனிஞ்சு சாப்பிடு. இதெல்லாம் என்ன பிரீடுக்கு யூஸ் பண்ணலாம்? இது பெரிய பெரிய பிரீடுல இருந்து சின்னதுல இருந்து பெரிய பிரீடு வரும். அதே மாதிரி இது சைஸும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஆமா, ஸ்மால் சைஸ்ல இருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் இருக்கும் ஸ்டாண்ட். இந்த மாதிரி எல்லா சைஸ்லயுமே பவுல்ஸ் உங்கள்கிட்ட கிடைக்கும். அப்படியே ஒன்று எடுத்து காட்டிடுறீங்க எல்லா பவுல்ஸும். இது வந்து நீங்கள் டாக் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறது இந்த பவுல்? நீங்கள் ட்ரை ஃபுட் இதில் போட்டு வச்சிங்கன்னா அவன் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். ஓ, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரே டயத்தில் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் எடுக்கும்போது அவனுக்கு டயட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓ, ஒபிஸ் ஆகாமல் இருக்கும் டாக். வேறு என்ன மாதிரி டைப்பில் இருக்குது? இது வந்து தண்ணி வைக்கிறதுக்கு. நீங்கள் கூலிங்காக தண்ணி வச்சிங்க அப்படின்னா சூடே ஆகாது, கூலிங்காகவே இருக்கும். ஓ, சூடாக வச்சாலுமே கூலிங்காகவே இருக்கும். கூலிங்கா வச்சா சூடாகாது தலைவா. கூலிங்காக வச்சா தண்ணி ஹீட் ஆகாத வெயிலுக்கு. ஓ, வச்ச மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் வந்து ட்ரை ஃபுட்டு கொட்டி வைக்கிறது. இதுலேயே நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓ, ஃபுட்டு கொட்டி வைக்கிறது. அது அதுவே ஃபீட் ஆகிட்டே இருக்கும் கீழே இருந்து, குறைய குறைய அப்படியே வந்துட்டே இருக்கும். ஓ, இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஃபீட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் இதில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது குறைய குறைய வந்து அதுவாகவே. ஓ, அதுவே கீழே இறங்கிட்டே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டா போதும். ஆமாம், தண்ணிக்கு இருக்கும், ஃபுட்டுக்கும் இருக்கும். ஓ, தனித்தனியாகவே செப்பரேட்டாகவே இருக்கா தண்ணி தனி. இது என்ன டாய்ஸ்ன்னு சொல்லிடுறீங்கக்கா? எல்லாமே கேட். இது வந்து கேட் டாய்ஸு. இது வந்து பின்னாடி இழுத்து விட்டா ஓடுமா? இதெல்லாம் இருக்கு தெரியாது, ஒன்று வாங்கி வைக்கலையும். இது ப்ரைஸ்க்கா? இது 200 ஸ்டார்டிங் 100ல இருந்து இருக்கு கேட்டுக்கு டாய்ஸஸ் வந்து. அது மாதிரி இது எல்லாமே கேட்ஸுக்கு தான் நிறைய டாய்ஸ் இருக்கும் போல. ஆமாம், இது மாதிரி டான்சிங் ஃபிஷ் இருக்கு. சார்ஜ் பண்ணால் இந்த வால் மட்டும் அப்படியே டான்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேட்டுக்கும் இருக்குது, டாகுக்கும் இருக்குது. பூனை விளாட்றதுக்கா? ஓ, டாக்ஸுக்கு தனியாக இருக்குது, கேட்டுக்கு தனியாக இருக்கா? எல்லாமே தனித்தனியாக ஒரே இது போடலாமா? தனித்தனியாக தான் இருக்கா? தனித்தனியாக இருக்குது. இது சார்ஜபிளாக பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறதா? ஆமாம், சார்ஜ் பண்ணுறது. வேறு என்ன டாய்ஸ் இருக்கு? நம்ம ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எல்லா டாய்ஸஸுமே இங்கே இருக்கும். ஓ, கேட்டோட ஃப்ளையிங் பேட் இருக்கும். இது கால்சியம் போனாக்கா இல்லைனா இது? இல்லை, அது டாய்ஸ் தானே. இது என்னது? சார்ஜ் பண்ணா பறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பறக்குமா? சும்மா மேலே பறக்குமா? எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கிறது. ஆன்லைன்ல தான் கிடைக்கும். இது எப்படிக்கா பறக்கும்? எதுல சார்ஜ் போடுறது? சார்ஜ் போடுறது பின்னாடி அது கழட்டிட்டு ஒரு ட்ரெஸ் இந்த ரிமூவ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும் சார்ஜ். இந்த ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டா உள்ள வந்து பேட்டரி மாதிரி இருக்கும். ஓ, ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இது கேபிள் எல்லாமே உள்ளே கொடுத்துறாங்க. உள்ளே இருக்கும். இது கேட்டுக்கு நிறைய கேட் இதை பார்த்து நிறைய விளையாடக்கூடியது வந்து இந்த டாய்ஸ். இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஆமாம். இது என்ன ப்ரைஸ்க்கு வரும்? இது ஸ்டார்டிங் வந்து 1050 வரும். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1050 ரூபாயில இருந்து. வேற டைப்பர். இது டைப்பர் டாக் ஹீட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லிடுங்க அப்படின்னு. இது வந்து டாக் டைப்பரு
இது டாக் வந்து ஹீட் ஸ்டேஜில் யூஸ் ஹீட் பண்ணுறது. ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய டாகுக்கும் வந்து இந்த இந்த லூஸ் மோஷன் போகிறப்ப அந்த டைமில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனியாக வேரியன்ட் இருக்காங்க. ஆமாம், ஸ்மால் ப்ரீடு, இது வந்து எஸ் சைஸு, எக்ஸல் சைஸு, அந்த மாதிரி சைஸ் ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏற்றாப்புல அது சைஸுக்கு ஏற்றாப்புல மாறும். இதில் மொத்தம் எத்தனை இதுக்காக இருக்கும்? 12 பீஸ் இருக்கும். 12 பீஸ் இருக்குமா? வேறு நம்ம பிரான்ச் எங்கெங்கே இருக்குது? இங்கே மதுரையில் இப்போ இந்த காலவாசல், தெக்குவாசல் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த பிரான்ச் வருவாங்க. வேறு எங்கே இருக்குது பிரான்ச்? இன்னொன்று வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகேக்கா. அங்கேயும் எல்லாமே கிடைக்கும். திருப்பரங்குன்றத்துல இதே மாதிரி எல்லாமே இருக்கு. ஆமாம், எல்லாமே இருக்குது. கரெக்டாக திருப்பரங்குன்றத்தில் எங்கேக்கா இருக்குது அந்த 2வது பிரான்ச்? திருப்பரங்குன்றத்துலேருந்து பாலத்துக்கு கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் டிப்போவுக்கு முன்னாடி இருக்க காம்ப்ளெக்ஸில் இருக்கும். அங்கேயுமே இங்கே மாதிரி பெட்ஸுக்கான எல்லா அக்சசரிஸும் இருக்கும். எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபுட்டுலேருந்து அசசரிஸு, டாய்ஸஸ் எல்லாமே அங்கேயும் இருக்கும். இங்கேயும் அங்கே ப்ரைஸ் மாறுமா? ஒரே ப்ரைஸ் தான் இருக்குமா? ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். இங்கே எப்படியோ ப்ரைஸஸ் வந்து குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல எப்படி ப்ரைஸஸ் இங்கே இருக்கிற டிஸ்கவுண்ட் எல்லாமே அங்கேயே இருக்கும் எப்பயுமே. அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க அங்கிட்டு வாங்கிக்கலாம், இங்கே இருக்கவங்க இங்கிட்டு வாங்கிக்கலாம். இங்கே எப்பயுமே இங்கே ஷாப் டைமிங் என்னதுக்கா? காலையில் 9:30 to நைட்டு 10 வரைக்கும் இருக்கும். நைட் 10 வரைக்கும் இருக்கும். சண்டே அப்போ லீவா இல்லை இருக்குமா? இல்லை, ஷாப் எப்போவுமே கடை அவைலபிள். எல்லா நாளுமே லீவ் இல்லாமல் செயல்படும். ஓகேக்கா. இப்போ லோக்கலில் இங்கே பக்கத்தில் எங்கேயா இருக்காங்க ஹோம் டெலிவரி இந்த மாதிரி ஃபுட்ஸ் கேட்குறாங்கன்னா கொடுப்பீங்களாக்கா? டெலிவரியும் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம டெலிவரி பண்ணி பஸ்ஸில் அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓ, வெளியூரில் கேட்குறவங்களுக்கும் கொரியர் பண்ணிக்கிறீங்க? ஓ, ஓகேக்கா. வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்குறக்காண்டி கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுறீங்களா? 9976642223. வேறு பெட்ஸுக்கு என்ன அக்சசரிஸ் எந்த இது வேணுனாலும் ஹவுஸ் ஆஃப் பாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. A to Z வந்து பெட்டுக்கு தேவையான அக்சசரிஸு, ஃபுட்டு, டாய்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கு ஷாம்பூ, ஸ்ப்ரே எல்லாமே இருக்குது இங்கே. இங்கே ஒரு பெட்டு டாக் வளர்க்குறோம், கேட் வளர்க்குறோம் அப்படின்னா உங்கள் டாக்கு மந்த்லி ஃபுட்டு, அதுக்கு ரோப்லேருந்து லீஸு, ஃபுட்டு வைக்கிற பவுலு எல்லாமே இங்கே இருக்குது. ஒன் டே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மதுரை குரு தேட்ரு ஆப்போசிட்டில் தான் கடை இருக்குது. ஒன் டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குரு தேட்டர்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் அவங்க கடை இருக்குது. கடையை ஃபுல்லாக நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெகுலரான இந்த மாதிரி கெனல், பெட் ஷாப் பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஸ்மால் பிஸ்னஸுக்கு பெய்ட் ப்ரமோஷன் ஆர் பெய்ட் கொலாப்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் ஆர் மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களை ஃபாலோ பண்ணும். பெட் ரிலேட்டட் அண்ட் பெட் கேர் ரிலேட்டடான ப்ரமோஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.